அது கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் உயிர் பெறும் உயிரல்லவா தலைவா மாடு பெரும் கனவா விடையாக முடிந்துவிடும் சொல்வதை கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம் படிக்க முடியாதுடா. முடியாது முடியாது. அந்த நிலாவத்தானா கையில ராசாத்திக்காக அந்த நிலாவத்தானா கையில பிடிச்சேன் ராசாத்திக்காக கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ணு மூடு கொஞ்சம் படிக்க முடியாதா ஐயா? எப்பேற்பட்ட ஆசை வார்த்தைகள் பேசினாலும் சரி, இச்சைக்கு என்ன இணங்க முடியாது. இணங்க முடியாதா? பாப்பா
இந்த காலகத்திலே யார் இவரை உங்களை காப்பாத்த கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்து கொடுத்து விடு. முதல் சரி என்ன கட்டி அழைத்து முத்த கொடுக்க முடியாது அடிப்பதற்கு கிடையாது போட்டு கண்ணுல தெரியாத இந்த அண்ணன் உன்னை எப்படி அம்மா காப்பாற்றுவேன்? நீ எங்கம்மா இருக்க? அந்த பெரிய கட்டை சூறையாடி விட்டு இருந்தாலும் பக்கத்தில் ஒரு கீழே கொடுத்து கொண்டிருந்தது. அவரை சுவை பார்த்து விட்டேன். ஐயோ எறும்பு கடிக்கிறது. நாய் பிரிய பொண்ணை வைக்க போற என்ன பண்ணணும் வைக்க போற நாசம் பண்ணிட்டு வைக்க போற வர பின்னாடியே தெரிஞ்சு வரான்.
எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தந்தை மனம் விம்பி வருந்தது முந்தன் மனம் ஒருவேளை இவருடைய தந்தையாக அண்ணா என்னுடைய கற்பே அம்மா பெண்களுக்கு உயிராக மதிக்கக்கூடியதே கற்பப்பா. உன் கற்பா இசித்தானா கற்பு போனா என்னம்மா எதுனா சோப்பு எடுத்து போறியா வேலை முடிஞ்சுதா ஊட்டு கிளம்பணும் முன்னாடியே பாம்பல் கட்டி வச்சுக்கிறாங்கல்ல யாரும் தெரிஞ்சா தாலியா கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி தாலியா 2 மாசத்துல தானா வெளியே வந்துடும். என்னுடைய வாழ்க்கை எடுத்த நீங்க வாழ்க்கை வாழ்க்கையை கெடுத்து விட்டேனா அதனால் என்னுடைய கற்பை உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா அதனால் என்னை கற்பழித்த நீங்கள் தான் என்னை வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேருடைய கற்பை சுவையாக இருக்கின்றேன். அதில் இவர் பற்றி ஒன்று விடுவிலக்கா அவனை விட உண்மையில அழகு பேரு. ஆகையினாலே உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. உனக்கு திருமணம் வேண்டும் என்றால் இவனை கட்டிக்கிறேன் இவனை கட்டிக்கிறாங்களா என் கண்ணு முன்னாடியே வைக்க போற உள்ள தண்ணி எவன் குழந்தைக்கு எவன் பேரை ஆனா இந்த கம்பெனில இழுச்சே வாயினாடா எவனோ சொல்ல வந்தா நீ வாங்கடா உங்களுக்கு கஞ்சி காசு என்ன இது படுக்க போறவா என்ன அதெல்லாம் முடியாது. ஒரு வாரம் 10 கோடி திருமணம் செய்து கொள்ள முடியாது. தப்பிக்க வேண்டும் என்றால் திருமணம் என்பது எங்கள் அகராதிலே கிடையாது. வேலை பொண்ணு பேசுறோம் நம்மள உடம்புல உயிர் இருக்கணும் ஓடிடும். ஓடி போய் இருந்தாலும் எங்க அண்ணன் என்ன கோழியை வளர்க்கலங்க அதனால கோலமா வைக்கலையா மார்கழி மாசம் பார்த்தா சாவாயிரா நான் பாத்துக்கிறேன். இந்த இடத்தை விட்டு போக முடியுமா முடியாதா போக முடியாது இடத்துல விட்டு அனுப்புவதற்கு அங்கத்தான் வைக்க போறாச்சு. அம்மா அம்மா செல்ல போனா போயிடுமா ஐயோ கொலை கேசு வைக்க போற கேசு சந்தகா
சாட்சிக்காரனை விட்டா கூட விடுவாங்க. சாட்சிக்காரனை பிடிப்பாங்க சொன்ன வேற குடும்பம் மூச்சு வருதா பாரு, மூச்சு வருதா பாரு, என்ன மாற்றம் பாரு, நாடி துடிதான் பாடுறா மாலை ஒரு சான்ஸ் கேட்கணும் கூட மாத்திரம் பப்ளிக் பையனா வாங்கி காய்ச்சிட்டு செத்து ஆண்டி பூஜா பூஜா எழுந்துரு பூஜா ஊமநாடி என்ன சொல்லுது? ஊமநாடி என்ன சொல்லுது? ஊமநாடி அடங்கி எனக்கு காமநாடி உனக்கு ஒரு துன்பம் என்றா அது உன்னை சாத்தது, எனக்கு ஒரு துன்பம் என்றா அது என்னை சாத்தது. செத்துட்டு தரா ஆமாடா, இனிமேலும் இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. ஓடு 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 புள்ளா, ஓடு கண்ணு தெரியாது உன்னை எப்படியம்மா கண்டுபிடிப்பேன் இவன் தான் சார் பாடு போட்டா கூட செக் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் பண்ணல சார் போட்டா சார் உனக்கு என்னம்மா நடந்தது? தங்கச்சி யாரது? தெரியாத இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாயே அம்மா. என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே, உனக்கு என்னம்மா நடந்தது? தங்கச்சி கண்ணை திறந்து பாருமா, அண்ணனை கண்ணை திறந்து பாருமா தங்கச்சி. கண்ணை திறந்து பாருமா, அண்ணனை கண்ணை திறந்து பாருமா. பைத்தியம் நீ, பைத்தியம் இவன், பைத்தியம் நான், பைத்தியம் இது எல்லாம் பைத்தியம். அதவா அதவா பைத்தியம் என் தங்கச்சி நிலைய பாருங்கம்மா. இது கண்களை தெரியாத இந்த அண்ணனுக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பைத்தியமாக அலைகின்றாளே, பித்து பிடித்து போல் போசுகின்றாளே. என் தங்கச்சி என்ன நடந்து தெரியலையே அம்மா. தங்கச்சி அம்மா, ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா? கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு. அறிறாரோ அம்மா. என் தங்கச்சிய பாருங்க அம்மா, என் தங்கச்சி நேர்ந்த நிலைய பாருங்க அம்மா. அம்மா அம்மா அந்தவா. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சூறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன
நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை அம்மா ஆண்டவனு நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் எங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடுனது ஒரு தருக்கும் சொந்தமில்லை அப்பா. ஓடுனது ஒரு தருக்கும் சொந்தமில்லை ஓடுனது ஒரு தருக்கும் சொந்தமில்லை அம்மா. அந்த ஓட்டக்கூர வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா அந்த ஓட்டக்கூர வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் சரவச்சா கண்ண நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தகஜே தாயாரு தந்தை யாரு கூறம்மா இது எங்கம்மா இருக்கு தகஜே வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா அம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்ப தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்தி போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மை துவக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா தவா. சிவா, இருக்கிறது தெரியாத இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாலே என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பைத்தியமாக அலைகின்றாளே பித்து பிடித்த போல் பேசுகின்றாளே என் தங்கச்சிக்கு என்ன நடந்து தெரியலையே அம்மா எங்கம்மா இருக்க தங்கச்சி தங்கச்சி நல்லா இல்ல போடு மாத்து ஆயா பஸ் ஸ்டாண்ட்ல டான்ஸ் ஆட அந்த ஆயா தானே சுண்டுரு அம்மா தங்கச்சி நீ எங்கம்மா இருக்க உனக்கு என்னம்மா நடந்தது ஐயா ஐயா அப்பனா பாப்பா கொடு பாப்பா கொடுக்கணும் ஆமா நூறு பாப்பா கொடு ஒரு டைம்லேவா நான் பாப்பா கொடுக்கிட்டேன் எனக்கு 5 பாப்பா அது பேர் அது தாத்தா 5 பாப்பா தாத்தா பதிச்சுட்டு கூட விட மாட்டாங்க அந்த ஊர்ல கம்முன்னு உட்காந்து ஏய் ஐயா டேய், ஐயா 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 யாரையா நீங்க டேய், ஐயா உனக்கு இரு பார்வையும் தெரியாது ஆமா ஐயா அவ்வளவு பைத்தியமாய் அவ்வளோ பைத்தியம் இந்த படி அவன் மேல தான் வைக்கிறான். பாப்பா ஐயா ஏய், இரு பார்வையும் தெரியாத நீ ஆ? இந்த பெண்ணை கெடுத்து யாரு? பைத்தியமாய் ஐயோ அதவா ஐயா நான் அப்படிப்பட்ட எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா கேளுங்கள் ஐயா ஏய், ஐயா
அமதி அமதி சலான் அமதி சலான் ஐயா 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 ஏய், ஐயா இறங்காத பிள்ளை. ஐயா ஐயா இரு கைகள் தெரியாமல் இப்படி அனாதைய நடு வீதிக்கு வந்து விட்டனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா, நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா, இளவரசன் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர் இரு கண்களும் தெரியாமல் இந்த கானகத்தில இப்படி அனாதையாக வர ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களும் இல்லாமல் இப்படி அனாதைக நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டேனே. காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா? ஐயா என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது ஐயா, விதி விளையாடி விட்டது. இது கண்கள் தெரியாமல் அனாதையா நடு வீதிக்கு வந்து விட்டேனே. நான் யார் தெரியுமா? என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்திய ஒரு நாடு ஐயா என்னுடைய நாடு. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடா? உண்மைத்தானே? சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார் ஐயா? ஐயா நீங்கள் யார்? ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா. என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, என்னுடைய பேரோ முத்து. என்னுடைய ஒரே முத்தழகி ஐயா, முத்த. அடி பாவி, உனது பெயர் முத்தழகியா? ஒரு நாட்டின் இளவரசியா? இல்ல, அவன் பொய் சொல்றான். என் பேருதான் ரேகா. ஐயா பச்சை பிள்ளை நண்பர் அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டிலே சீர சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்